அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மூன்றாவது நாளிலும் இந்த குடும்ப ஜெபத்தில், முழங்காலுக்கு ஜெபத்தில் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் நல்ல பங்கு என்ற ஒரு தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அல்லேலூயா. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய பிரமாணத்தினாலே வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு போதும். அல்லேலூயா. நல்ல பங்கு என்று சொல்லப்பட்ட இந்த தலைப்பின் கீழாக இங்க பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுலடியார் இவ்விதமாய் எழுதுகிறார். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நான் நியாய பிரமாணத்தினாலே வருகிற சுய நீதி உடையவனாய் இராமல். அல்லேலூயா. இந்த சுய நீதியை அது தேவனுக்குரியதா இருந்தாலும் கூட அவை எல்லாவற்றையும் மாற்றும்படி கிறிஸ்துவானவர் தான் விசுவாசத்தினாலே அதை என்ன செய்கிற உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று இங்க ஒரு நல்ல ஒரு பங்கை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சுய நீதி உடையவனாய் நாம் இராதபடிக்கு கிறிஸ்து நமக்காக வந்ததினாலே அவரை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருக்கிற இந்த பூமியில கிறிஸ்துவானவர் நம்மை நீதிக்கு உடையவனாக அவருடைய நீதியின் ரத்தத்தினாலே ஒரு நல்ல பங்கை நமக்கென்று அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அவர் உருவாக்கி வைக்கிறது மாத்திரம் அல்ல, அங்கே சொல்லப்படுகிறது நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய நீதி உடையவனாக நாம் இந்த பூமியிலே கர்த்தருக்கென்று நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை நமக்கு முன்பதாக வைத்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக ஒரு நல்ல பங்கை நாம் கண்டெடுத்து அவைகளிலே நடக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் நியாய பிரமாணத்தினாலே வருகிற சுயநீதியை நாம் தேடாதபடிக்கு விசுவாசத்தினால் உண்டாயிருக்கிற கிறிஸ்துவுக்குள் நாம் காணப்படும்படியான ஒரு நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், அதே அதிகாரத்தில 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். போதும். அல்லேலூயா. முதலாவது நாம் தேவனுடைய நீதிய விசுவாசத்தின் மூலமாக தேவனால் உண்டாயிருக்கிற ஒரு நீதி உடையவனாக இந்த பூமியிலே ஒரு நல்ல பங்கை நாம் கண்டிருக்கிறோம். இரண்டாவது இங்க சொல்லுகிற 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள். அல்லேலூயா. நம்ம யாருடைய உள்ள இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய மனிதனாக தேவன் அழைத்த அந்த தேவ பிள்ளையாக நாம் இருக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பரம அழைப்பு பந்தய பொருளுக்காக நம்ம எப்படி இருக்கணுமா? லக்கை நோக்கி தொடருகிற ஒரு நல்ல பங்கை, பரலோகத்தை குறித்ததான ஒரு நல்ல பங்கு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் தேவன் அழைத்த பரம அழைக்கிற அந்த ஒரு பரம அழைப்பு பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறோம். பரலோகத்துக்கு போகிறது தான் நம்முடைய லக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக தான் தேவனாகிய
கிறிஸ்து நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்து அந்த பரம தேசத்தை நமக்கு அவர் காண்பித்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்ம இந்த பந்தய பொருளுக்காக, அந்த பரம அழைப்புக்காக, இந்த பரம அழைப்பை நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? நல்ல பங்காய் நாம் தெரிந்திருக்கிறோம். அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். யார் மூலமாக? கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தின் மூலமாக அவர் காண்பித்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நாம் எப்படி இருக்கணும்? விசுவாசம் உடையவனாக, நீதி உடையவனாக இருக்கிறோம் என்று பார்த்தோம். இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய அந்த அழைப்பை பெற்றிருக்கிறவராக ஒரு நல்ல பங்கை நாம் கண்டடைகிறோம். அது மாத்திரமல்ல, பந்தய பொருளுக்காக நாம் இலக்கை நோக்கி பரலோகத்துக்குரியவனாக நாம் இந்த பூமியில வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த பூமி நமக்கு நிலையானது அல்ல. ஆனால் ஆண்டவர் அந்த பரம தேசத்தை காண்பிக்கும்படி அவர் பரத்திலிருந்து என்ன செய்தார்? நமக்காக அவர் மனு உருவாக இந்த பூமியிலே அவர் காணப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம இந்த பந்தய பொருளுக்காக நாம் இலக்கை நோக்கி தொடருகிற ஒரு நல்ல பங்கை நாம் தெரிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 4வது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. நம்முடைய வேண்டுதல் விருப்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் கூட அதை நாம் கிறிஸ்துவுக்குள் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி இருக்க தேவனுடைய சமாதானத்தினாலே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சமாதானத்தை அடைந்திருக்கிற ஒரு பிள்ளையாக இருக்கிறோம். கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிற ஒரு பிள்ளையாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஒரு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணுமா? தேவனுக்கு தெரியப்படுத்தும்படியாக ஒரு நல்ல பங்கை ஆண்டவர் நமக்கு இந்த பூமியிலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, எந்த ஒரு கடவுள் இடத்திலே கிடைக்காத ஒரு சிலாக்கியம் இங்க தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி பிலிப்பியருக்கு இந்த பவுலடியார் சொல்லுகிறார். நீங்க எப்படி இருக்கணுமா? ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீ யாருக்கு தெரியப்படுத்தணுமா? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு நல்ல பங்கை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே இந்த ஜீவனுள்ள இந்த வார்த்தைகளை நாம் நமக்கென்று சொந்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பங்கை நாம் கண்டிருக்கிறோம். ஆமென். அப்பொழுது இங்கு சொல்லப்படும் எல்லாவற்றையும் குறித்து உனக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அறிந்தவர் அவர் வெறுமையா நம்ம என்ன பண்ற மாட்டாரு, விட்டுவிட மாட்டார். நீ ஸ்தோத்திரத்தோடு என்ன பண்ணா? ஜெபத்தில நிற்க ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்த நாள் வேண்டுதலினால நீ தேவனுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு நல்ல பங்கை இந்த பூமியில நீங்க என்ன பண்ண? கர்த்தருடைய சமூகத்துல தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி தெரியப்படுத்தும் போதுதான் அவர் சொல்லுகிறார், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு புத்தி, கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஒரு நல்ல பங்குதான் மேலான புத்தி என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ எங்க போய் எப்படி சுத்தி வந்தாலும் உன்னை உருவாக்கினவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உன்னை தாயின் கருவில உன்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் எப்படி இருக்கிறாரு? உனக்கு எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானத்தை உங்கள் இருதயங்களிலே உங்கள் சிந்தனைகளிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்து கொள்ளும்படி உங்களை இந்த பூமியிலே ஆண்டவர் பாதுகாத்து வைத்திருக்கிற ஒரு நல்ல பங்கை நாம் கண்டடைகிறோம். அல்லேலூயா. அடுத்ததாக 8வது வசனத்தை வாசிங்க.
கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவர்கள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. யாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? இந்த ஒரு வசனத்திலே எல்லாத்தையும் ஆண்டவர் அடக்கி கொண்டிருக்கிறார். இதை அடக்கி வைத்திருக்கிறார். நம்ம ஒரு உண்மையை நம்ம என்ன பண்ணிருக்கணும்? அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அது அந்த உண்மை என்ன சொல்லுதுன்னா, நீ உண்மை உள்ளவைகள் எவைகளோ அதை நீ ஒரு நல்ல பங்காக கிறிஸ்துவை அறிந்ததினால், கிறிஸ்துவை நான் அறிந்திருப்பதே ஒரு நல்ல பங்கு, அவருக்காக நான் நல்ல சிந்தனை உள்ளவனாய் இருக்கிறது ஒரு நல்ல பங்கு, ஒழுக்கம் உள்ளவனாக நான் நடக்கிறது ஒரு நல்ல பங்கு, கற்புள்ளவைகள் எவைகளோ அவைகள் ஒரு நல்ல பங்கு, அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளே ஒரு நல்ல பங்காய் இருக்கிறது. அல்லேலூயா. அழகா இந்த ஒரு வசனத்துல அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டார்? ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரத்தை இங்கே காண்பித்துக் கொள்ளுகிறார். நாம் பார்த்து இதை எல்லாம் எப்படி இருக்கணுமா, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளை எல்லாம் நீ என்ன பண்ணோம்? சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் எங்க இருக்குது? சிந்தனையில் தான் எல்லாமே இருக்கிறது என்று சிந்தனையை உருவாக்கின, மனதை உருவாக்கின. இங்க அடுத்த முன்பதாக வாசித்த அந்த வசனத்துல பார்த்தோம். நம்ம 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 7ஆம் வசனம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அல்லேலூயா. அப்ப நீ தேவ சமாதானம், எல்லாவற்றிலும் தேவனுடைய சமாதானம் உனக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும்னா இங்க 8வது வசனத்துல சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் உன் இருதயத்திலே, உன் நினைவுகளிலே, உன் நீதியிலே, உன் அன்பிலே, உன் செய்கையிலே, புண்ணியத்திலே எதுவோ, புகழ் எதுவோ அவைகள் எல்லாம் நீ இந்த கிறிஸ்துடைய வார்த்தை தான் எல்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது என்கிற ஒரு நல்ல பங்கை நீ தெரிந்து கொண்டால் தேவனுக்குள் நீ வெற்றி சிறக்க முடியும். வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை இந்த வருஷத்தை முடித்து புதிய வருடத்தில் நாம் துவங்க தேவனாகிய கர்த்தர் இந்த தேவனுடைய சமூகத்துல நல்ல ஒரு பங்காக அவர் கொடுத்த இந்த வார்த்தை கேட்கும்படி நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. போதும். அல்லேலூயா. நம்ம இந்த பூமியில இருக்கிற குடியிருப்பை மாத்திரம் பார்த்து 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 இவைகளுக்குள்ள எல்லா காரியங்களையும் என்ன பண்றோம்? ஆராய்ந்து அறிந்து ஓடி 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 களைத்து போகிறோம். ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அதை நாம் நல்ல பங்காய் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பூமியில இருக்கிறது நிரந்தரம் அல்ல, இது ஒரு வாடகை வீடு தான். ஆமென். இந்த வாடகை வீட்டில தான் நம்ம என்ன பண்றோம்? பரலோக குடியிருப்புக்காக நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடியிருப்பு இந்த பூமியில இல்ல, அது பரலோகத்தில் இருக்கிறது என்பதை பிலிப்பியருக்கு பவுல் ஆலோசனையாக, நல்ல ஆலோசனையாக அழகா எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் 2ஆம் வருகையில் அவர் எப்படி அவர் போனாரோ அதே வழியாக பரலோகத்திலிருந்து ஆண்டவராகிய கிறிஸ்து அவர் இறங்கி வருவார் என்று நமக்கு அவர் வாக்கு பண்ணின நம்முடைய ஆண்டவர். அவர் வருவதற்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமியில. அப்ப அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்னா, இங்க சொல்லப்பட்டது பாத்தீங்கன்னா 8ஆம் வசனத்துல, நீங்கள் நீதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ஒழுக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், யாவரோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். புகழ் எதுவோ அதை நம்ம என்ன பண்ண, வீண் புகழ் தேடக்கூடாது. கர்த்தருக்கேற்ற ஒரு புகழை தேவனுக்கு என்று நம்ம என்ன பண்ணோம், அவருடைய புகழை நாம் சொல்லி பாடுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்படி பாடிக்கொண்டிருந்தால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து அந்த நல்ல பங்குக்காக நாம் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் இருப்போம் என்று நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே திருவசனங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். ஆமென்.